லாஸ்ட் டைம் நம்ம எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், செப்டம்பர் மாதம் நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தது. அதுவும் இதே மாதிரி தான் ப்ரெஸ் ஷோ போடலான்னு பிளான் பண்ணிட்டு, ப்ரெஸ் ஷோ போடுறோமா இல்லையா அப்படின்னு ஒரே பிரச்சனைக்கு நடுவில் லாஸ்ட்டில் கேன்சல் ஆச்சு. நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க. அப்போது நான் அங்கே பிரசாத் லேபில் கோவில் பக்கத்தில் அழுதுகிட்டே தனியோட நின்றுருந்தேன். நிறைய ப்ரெஸ் நண்பர்கள் வந்து பேசுனீங்க, நீ நல்ல படம் பண்ணியிருக்கப்பா, உனக்கு ஒரு நல்ல டேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. உங்களை மாதிரி சீனியர்ஸோடைய ஆசீர்வாதம், ஒரு நல்ல டேட்டு நவம்பர் 14 எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தாவூத் பற்றி சொல்லணும்னா, தாவூதோட பிரச்சனையை பற்றி தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் புரியல. நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் தேட்டர்ஸ் இந்த ஊரில் கிடைக்குமா, அந்த ஊரில் கிடைக்குமா அப்படின்னு எங்களுக்கு போயிட்டே இருக்குது. எனக்கு ஒன்று புரியல, தாவூதுன்னு பேர் வச்சது ஒரு பெரிய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. டெல்லியில் பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கும் நான் தாவூதுன்னு பேர் வச்சதுக்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு சீரியஸாக புரிஞ்சிக்க முடியல. தேட்டரில் படம் ரிலீஸ் பண்ணாலும் பிளான் பண்ணால் கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ணாதீங்க, அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. திருநெல்வேலி ரொம்ப சென்சிட்டிவான ஊர், அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. எனக்கு புரியல. நான் பிறந்து வளர்ந்த ஊர், நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், என் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே இவ்வளோ பிரச்சனைனா நம்ம என்ன மாதிரி ஒரு ஊரில் இருக்கோன்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. சரி, அது ஒரு பக்கம். நம்ம என்ன நாங்கள் நினைக்கிறதெல்லாம் வந்து படமாக எடுத்துடுறோமா? நமக்குன்னு சென்சார் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு படம் எடுத்தால் அவங்க படத்தை பார்த்து இதில் இதை கட் பண்ணலாமா, இதில் போடலாமா, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி தான் நம்மளை வந்து படம் வந்து ரிலீஸ் பண்ண விடுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரோம். இதே இப்போ ஒரு வேளை தாவூதுன்ற படத்தை வந்து விஜய் சாரோ அஜித் சாரோ பண்ணி தான் நிப்பாட்டுருவாங்களா? நிப்பாட்ட முடியுமா? இப்போ கடைசி வரைக்கும் கீழே இருந்து ஒருத்தர் மேலே வந்துடவே கூடாதுல்ல. நிறைய பேரோட எண்ணம் இப்போ அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே இருந்து வரவங்களுக்கு இங்கே சினிமாவில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. போஸ்டரை வச்சு வெறும் டைட்டிலை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, அப்போ பேசாமல் நீங்கள் வந்து படம் எடுங்க, நாங்கள் பேசாமல் வீட்டுக்கு போயிடுறோம். நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டு? ரைட். எனவே படத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து படம் பார்த்தீங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உள்ளே வந்து பார்த்தேன், நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல சிரிச்சிங்க, நிறைய பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணீங்க. நான் அகைன் சொல்கிறேன், தாவூத் வந்து ஒரு தீவிரவாதத்தை சொல்கிற படமோ இல்லை ஒரு மதத்துக்கு சம்மந்தப்பட்ட படமோ கிடையாது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்தீங்க, இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். இதுதான் இந்த படம். இதை தயவு செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு பேக் போனாக எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி சார் அண்டு ஷாலினி கிரியேஷன் சுரேஷ், இந்த மனுஷன் தான். இவர் தான் வந்து இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நாளைக்கு நம்ம படம் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. நம்மளோட சேர்ந்து இன்னும் ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆகுது, காந்தா மற்ற படங்கள். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கும்கி 2 ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து நாளைக்கு திரைக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் நான் என்ன பேசுறது? நாளைக்கு நவம்பர் 14 படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட தானே ரெஸ்பான்ஸ். இது வரைக்கும் நாங்களே திருப்பி ஒரு 100 வாட்டி பார்த்துருக்கோம். அது மேட்டர் இல்லை. நீங்கள் எல்லாரும் வெளியே வரும்போது உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, ஒரு சிரிப்பு இருந்துச்சு, வந்து எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணீங்க. எப்பவுமே எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்திருக்கீங்க. ஈவன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு நல்ல படம் அமையணும் அப்படின்றது தான். ஸோ அது இந்த படமாக அமையும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நீங்கள் எல்லாரும் தாவூதை தேட்டரில் பார்க்கணும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ராகேஷ் அம்பிகாபதி, இசையமைப்பாளர். நாளைக்கு தாவூத் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். இப்போவே வந்து நிறைய பேர் நல்லா இருக்குது, சூப்பராக பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். நவம்பர் 14 படம் ரிலீஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். படம் பார்த்தீங்க, எல்லோரும் கங்க்ராச்சுலேட் பண்ணீங்க, படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை, எங்கள் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் பிரெண்டன் சுஷாந்த். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபிலிம் எடுத்திருக்கோம். நிறையா பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க சின்ன பட்ஜெட் மாதிரி ஃபீல் ஆகலை ஃப்ரேம்ஸ்லாம். அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எதுவும் நிறையா கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. நிறையா இஷ்யூஸ் தாண்டி வந்திருக்கோம், டேட் தள்ளி போய் எல்லாம் மறுபடியும் வந்திருக்கோம். எல்லாமே உங்களை நம்பி தான். எங்கள் படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நான் என் கம்பெனி தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கும் முரளி ராமசாமி எங்கள் சாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த தாவூத் இந்த திரைப்படம் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் தம்பிதுரை மூலமா எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது.
ஸோ இந்த படத்தோட தியேட்டர் ரிலீஸ் வந்து ஷாலினி சினி கிரியேஷன்ஸ்னு எங்கள் டீம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நாளைக்கு வெள்ளித்திரையில் வருது. மக்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும். படம் நல்லா வந்திருக்கு. பார்க்கறதுக்கு இந்த டைட்டில் கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும். பட் ஆனால் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ படம் மொத்தத்தில் நல்லா வந்திருக்கு. டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி தெரியாது, அந்தளவுக்கு அருமையாக பண்ணியிருக்காரு. இதில் நடித்தவங்க எல்லாரும் ரியல் கேங்ஸ்டர் மாதிரி அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ படம் நல்லா வந்திருக்கு. நல்லா சக்ஸஸ் ஆகணும். இவருக்கு ஒரு பெரிய லைஃப் வரணும். ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும். ஸோ நன்றி, வணக்கம். நினைக்க ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் தான் இருக்குது படத்தோட வெற்றின்றது. ஏன்னா நமக்கு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க அப்ரூவல் கொடுத்து தான் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது அந்த மாதிரி படம் இல்லை, இது என்ன மாதிரி படம்ன்றதை மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் ப்ரெஸ்ஸை நம்ம நம்புகிறோம், ப்ரெஸ்ஸுக்கு படம் போடுறோம். ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள், இது அந்த மாதிரி படம் இல்லை, ஃபேமிலியாக போய் பார்க்குற படம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இல்லை, தாவூத் வருவார். பார்ட் 2ல தாவூத் வருவார். நீங்களே கேட்டீங்க, நிறைய பேர் தாவூத் 2லயாச்சும் காட்டுவீங்களா அப்படின்னு. ஆமா, காட்டிடுவோம் சார். அடுத்த படத்துல பார்ட் 2ல பெருசா காட்டிடுவோம். அப்படிங்களா? இல்ல, எனக்கு இது அந்த போஸ்டரு அந்த இல்ல சார், அது ஆக்சுவலி அந்த ஆக்டரே கேட்டார், இது என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ நீங்க சேதன் விஜய் சேதுபதி சார், சேதனை ட்ரெய்லர் வந்து சேதனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அதான் கேட்டார், டேய் என்னடா அப்படியே என்ன மாதிரி நடந்து வராங்க அப்படின்னு பார்த்தா கேட்டாரு. இப்போ நீங்க படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். பட் நாங்க யூஸ் பண்ண நபர் அவர் அப்படி இருப்பாருன்னு நாங்க சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. சிலுவட்ல வச்சு பார்க்க வந்தா இவரு அந்த ஷூட்லாம் முடிச்ச பிறகு இவர் ஃபோன் பண்ணி ஐயா கொஞ்சம் வாங்க, ஒரு சின்ன சிக்கல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பகீர்னு ஆயிடுச்சு எனக்கு. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லும்போது அண்ணன் ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டாரு. ஐயா அதெல்லாம் என்னடா பண்ண முடியும், சந்தோஷம் தான்டா, நல்லபடியா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணனும் படம் பார்த்துட்டாரு, விஜய் சேதுபதி சார் படம் பார்த்துட்டாரு. அவரால் முடிஞ்ச ஒரு சில சப்போர்ட்ஸும் படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஆமா, அப்படி அவர் நடிச்சிருந்தா எல்லாரையும் நகர்த்திட்டு அவர் தான் முன்னாடி இருந்திருப்பாரு. கண்டிப்பா. சரி, எங்க சைடுல இருந்தனா புரியலண்ணா. யார் வர மாட்டாங்கன்னு கேக்குறீங்க? சென்ட்ரலா வரும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க சைடுல இருந்து ஏன் அந்த யூனிஃபைடான ஒரு வாய்ஸ் வரல? வேற ஏதாவது மேட்டர்னா ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சு இதுக்கெல்லாம் ஓடி வராங்க. இப்போ நீங்க சொன்னீங்களா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்க சைடுல இருந்துலாம் சினிமாக்காரங்க? அதான் இல்லை, நமக்கு இந்த உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரிலீஸ் வந்து நம்ம லாஸ்ட் டைமே ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகி இப்போ தான் வந்திருக்கோம். இந்த டேட்டு இப்போ நேற்று நைட்டு வரைக்குமே நான் சொன்னேன்ல, நாங்கள் ஒரு பதட்டத்திலேயே தான் இருந்த படம் எத்தனை ஊரில் வரப்போது, எவ்வளோ ஸ்க்ரீன் பண்ண போகிறோன்னு. ஸோ அதனால் நாங்கள் கன்ஃபார்ம் ஆகாமல் நாங்கள் யாரையுமே அப்ரோச் பண்ண முடியல. பட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க தான், நாங்கள் தான் அந்த கால் எடுக்கல ஆக்சுவலாக. பட் மேபி ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை இருக்கிறது இப்போ தான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஓப்பனாக சொல்லவும் செய்கிறோம். இது வரைக்கும் யாருக்கும் எங்கள் டீமை தாண்டி யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதும் தெரியாது. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. பட் நீங்க சொல்றதும் ஆமா சார், ஆமா. ஓகே, இல்ல முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி ஒருத்தருக்கா அப்படின்னு நம்ம கேட்க கூடாதுல்ல. இப்ப பொண்ணுங்க எல்லாருமே வெள்ளையா இருக்கிற அழகா இருக்கிற பசங்களே பாத்துற, அப்ப நம்மளாம் எங்க போறது? நமக்கு பேரா ஒரு அழகான படம் காட்டணுமா இல்லையா? அந்த இன்டென்ஷன்ல தான் வந்து அந்த ஜானி டேனி கேரக்டர் பண்ணது. ரெண்டாவது இவரு மொத்தமாவே வா கட் பண்ணிட்டு, மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு கெட்டப்லாம் இருந்தது. ஒரு ஆஸ்ட்ரோனட்டா காட்டலாம்லாம் பிளான் பண்ணோம். பட் ஆனா வந்து டியூரேஷனுக்காக கதையோட போயிடுவோம், தேவையில்லாம இன்செர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கட் பண்ணிட்டோம். பார்ட் 2ல காட்டிடுவோம்.
இல்ல சார், அது சண்டை அப்படி இல்ல. நம்ம வந்து எனக்கு அவங்க சைடுல என்ன பிரச்சனை, அவங்களால என்ன முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றதெல்லாம் நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. இப்ப நான் சொல்லலாம், அவங்கள பத்தி இப்ப நான் 4 வார்த்தை பேசிட்டு போயிடலாம். ஆனா என்னன்னா, அவங்களும் சினிமாவுக்குள்ள இருக்கிறாங்க. நம்மளால அவங்களோட இதுவும் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதனால அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதை கடந்து வந்துட வேண்டியதான். ஆமா சார், இப்ப ரீசெண்டா இந்த இந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த தாவூதுன்ற பேரு எல்லாருக்கும் தாவூதுனா ஏதோ டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு, ஆனா நம்ம என்ன இன்டென்ஷன்ல தாவூதுன்னு பேர் வச்சிருக்கோன்றதே யாரும் புரிஞ்சுக்கல. நான் ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூஸ்ல சொன்னேன். எனக்கு வந்து என்னன்னா, ஜெமினி படத்துல இருக்க தாவூத் தான் இந்த தாவூத். ஒருவேளை அந்த தாவூத் சீரியஸா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் பண்ணேனே தவிர, மத்தவங்க நினைக்கிற அந்த தாவூத் இது கிடையாது. பேரே நான் தமிழ்ல வைக்கும் போது தாவூதுன்னு தான் போட்டிருப்பேன், போட்டிருக்க மாட்டேன். அதனாலதான் மாத்தி அதை பண்ணது. பட் நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இது தீவிரவாத சம்பந்தப்பட்ட படமோ அப்படின்னு அவங்க அந்த ஆங்கிள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லைன்னு கிளாரிஃபை பண்றேன், அவ்வளவுதான். எஸ், ஆமா ஆமா, அதேதான். ஆமா ஆமா, எஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரஸ்ல சொல்லியிருக்கேன். அதனாலதான் வையாபுரி சார் கூட இருப்பாரு தாவூத் கூட. அது ஆமா சார், ஆயுத கடத்தல் கிடையாது, டீசென்டான கடத்தல். முக்கியமா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நன்றி நன்றி நன்றி. சார், நான் ஆல்ரெடி சொன்னதான் சார், இது ஒரு இயற்கை சார். ஒரு யானை நடந்து போகும்போது 10 எறும்பு சாகும்ல சார், அது வந்து இயற்கையை அதை மாற்ற முடியாது. நம்ம வந்து ஒரு சின்ன எறும்பு தான், நம்ம போய் எதிர்த்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. நம்மளுமே அடுத்த கட்டத்துக்கு வரும்போது இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு விரும்புறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன். அது மாறினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேற தேங்க்யூ.